வணக்கம் ரதி. மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை திமுக கவுன்சிலர் புறக்கணித்தார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பும் நிலைதான் தற்போது இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது ரதி. திமுக செயலாளர் கூட்டத்திற்காக மதுரை மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்ததாக திமுக மாமன்ற யாரும் வராத நிலையில் தற்போது வெறிச்சோடி காணப்பட்ட அந்த மாமன்ற கூட்ட அரங்கம் காணப்பட்டது. மாமன்ற கூட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் பங்கேற்காத காரணத்தால் 46 தீர்மானங்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ரதி. மாமன்ற கூட்ட விவாதம் மட்டுமே நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி மாமன்ற 39வது மாமன்ற கூட்டம் தற்போது மேயர் இந்திரா தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், துணை மேயர் நாகராஜன், மண்டல தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். 100 மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில் தற்போது 23 மாமன்ற உறுப்பினர் தற்போது பங்கேற்றுள்ளனர். பெரும்பான்மையான உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர் மிக குறைவான அளவில் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் தற்போது மாமன்ற கூட்டத்திலேயே வெறிச்சோடி காணப்பட்ட நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை உத்தங்குடி பகுதியில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுக செயல்வீரர் கூட்டம் நடைபெற்று வருவதால் இந்த மாமன்ற உறுப்பினர் திமுக கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அங்கே சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது மாமன்ற கூட்டத்தில் எந்த திமுக உறுப்பினர் இல்லாத வெறிச்சோடி காணும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர் இல்லாத நிலையில் கால இருக்கைகளுடன் நடைபெறும் இந்த மாமன்ற கூட்டம் காணப்படுகிறது. பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர் இல்லாத நிலையில் 46 தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது மாமன்ற கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது.